நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவாவே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கனவோட விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வியக்க வைக்கும் விதமா வித்தியாசமான வீடுகளை கட்டி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்ன மாதிரி வினோதமான வீடுன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற அந்த வினோதமான வீடு என்னதுன்னா அப்சைட் டவுன் ஹவுஸ். நார்மலா வீடுனா நேரத்தா இருக்கணுமா, ஏன் தலையில இருந்தா குடியா மூழ்கி போயிடும் அப்படி நினைச்சு இந்த வீடு கட்டியிருப்பாங்க போல. இந்த வீடு எங்க இருக்குன்னா போலந்துல தான் இருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த வீடு மட்டும் தலையில கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர்ஸ் எல்லாமே தலையில அந்த சீலிங்ல தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆணி அடிச்சு ஒட்ட வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வீடு வந்து விசிட்டர்ஸ்க்காக ஒரு மியூசியமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற அந்த வினோதமான வீடு என்னதுன்னா தி க்ரூக்டு ஹவுஸ். அதாவது பாக்குறதுக்கு ஏதோ சூரிய ஒளியில ஒழுகி போய் பாக்குறதுக்கே ஒரு அன்சேப்ல இருக்கும் இந்த வீடு. இந்த க்ரூக்டு ஹவுஸ் எங்க இருக்குன்னா இதுவும் போலந்து நாட்டுல தான் இருக்கு. இந்த வீடு எதுக்காக இப்படி கட்டியிருக்காங்கன்னா, குழந்தைங்க எல்லாம் கார்ட்டூன்ல பாக்குற வீடு மாதிரியோ இல்ல அவங்க டிராயிங் பண்ற வீடு மாதிரியோ நிஜத்திலே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை தான். இப்போ இந்த வீடு என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டரா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வினோதமான வீடை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. சேம் அதே டேட் ஆஃப் பர்த் உள்ள மற்ற பர்சன்ஸ் எல்லாமே அந்த கமெண்ட் கீழே ரிப்ளை பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் ஒரே டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கீங்கன்னு. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வினோதமான வீடு என்னதுன்னா மிஸ்டர் டாய்லெட் ஹவுஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க, டாய்லெட் ஹவுஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த டாப்பாங்கிறது பார்க்கும்போது ஒரு பெரிய டாய்லெட் மாதிரி தான் தோற்றம் அளிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஹவுஸை சுத்தி அதிகபட்சம் டாய்லெட் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சிலையும் எல்லா விதமான டாய்லெட்டோட வெரைட்டியும் அங்க வைக்கப்பட்டிருக்கும். இந்த டாய்லெட் ஹவுஸ் எங்க இருக்குன்னா சவுத் கொரியால சூவான் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கு. இதை கெட்டினவர் பேரு சிம் ஜே ப்ரோ. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடை கட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சானிட்டரி ஆக்டிவிட்டிஸ், அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாமே இவர் தான் மேயர். இந்த வீடை கட்டி இவர் டாய்லெட்டை பத்தின நிறைய அவேர்னஸ் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு சானிட்டரி சிஸ்டத்தை கிளீனா வச்சுக்கணும் சொல்லி இந்த வீடு முழுக்க நோட் பண்ணி வச்சு அதை மக்களுக்கு ஷோ பண்றாரு. ஆக மொத்தம் இது வந்து ஒரு டாய்லெட் மியூசியம் சொன்னா கரெக்டா இருக்கும்.